காத்தானே கண்ணே ஓமுச்சானே. ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் விக்ரம். நீங்கள் பார்த்துருக்குது விக்ரம் டெக் ஆஃபீஸில். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா, ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எப்படி ட்ரெண்டிங் எடிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனி கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம்னா, Kinemaster யூஸ் பண்ண போகிறோம். Kinemaster ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட Kinemaster இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க. ஓகேங்களா, Kinemaster இல்லைன்னா கவலைப்பட வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் Kinemasterோட லிங்க் இருக்குது. நம்மளால் போய் Kinemaster டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற சைஸ் பார்த்திங்கன்னா 1.1 அந்த SU தான். நிறைய நாள் ஆச்சு Kinemaster வீடியோ போட்டு, அதனால் இன்றைக்கி நம்ம இந்த Kinemaster வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பேக்ரவுண்ட் இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுக்கலாம். பிளாக் கலர் வச்சுட்டு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வச்சுக்கோங்க. நான் ஒரு சொல்லி கட்டினாலும் ஒரு 5 செகண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 7 செகண்ட் வச்சுக்கிறேன். ஒரு 7 செகண்ட் வச்சாச்சு. அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் தான் இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். இது வந்து கையிலே மேனுவலாக ட்ராக் பண்ணி வைங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கையிலேயே ட்ராக் பண்ணி வைங்க. அப்போ தான் கீ அனிமேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லிரிக்ஸ் வந்து நம்ம வந்து பிக்சல் லேப்பில் எடுத்துக்கலாம். பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி காப்பி பண்ணுறதுன்னு தெரியுன்னா, அந்த சாங்கோட நேமை போட்டு பின்னாடி வந்து லிரிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இங்கிலீஷ் வேணும்னா லிரிக்ஸ் இங்கிலீஷ், அந்த மாதிரி தமிழ், அந்த மாதிரினா அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பிக்சல் லேப்புக்குள்ளே போய்க்கலாம். பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணேன். நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும். இதில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த எடிட் மாதிரி காமிக்கும். இந்த இடத்துல அந்த இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடுதா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏ மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபாண்ட் ஒன்று இருக்கும். ஃபாண்டுக்கு போய்க்கிங்க. ஃபாண்டு போய்ட்டு மை ஃபாண்டுக்கு வந்துங்க. இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, மை ஃபாண்டுக்கு வந்துக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த ஃபாண்டை பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்டு தான். இந்த ஃபாண்டு சாரி இந்த ஃபாண்டு தான். இந்த ஃபாண்டோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணிங்க. உதாரணத்துக்கு தமிழ் ஃபாண்ட்டு இதை வச்சுக்கிறேன். ஓகேங்களா, வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு திருப்பி ஏ வந்துடுங்க. ஏ வந்துட்டு ஸ்டோக்னு இருக்கும், அது உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணி விட்டுக்குங்க, வேணாம் அப்படி விட்டுருங்க. ஓகேங்களா, நான் வந்து இந்த பிளாக் கலரில் வச்சுக்கிறேன், கலர் மட்டும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும், அதை மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே பேக் அப்படியே ஸ்வைப் பண்ணுங்கள். கலர்னு இருக்கும், அதை வந்து பிளாக் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிளாக் வச்சுட்டு சேவ் கொடுத்து டிஃபால்ட் கொடுத்து அல்ட்ரா கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சேவ் பண்ணிட்டு Kinemaster வந்துடுங்க. நான் Kinemaster வந்துக்கிறேன். நான் ஆல்ரெடி நிறையா பண்ணி வச்சுருக்கேன், நான் அதே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறதுனால பிக்சல் ஆப் இங்கே இருக்குது, நான் இதே எடுத்துக்கிறேன். இங்கே எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கரெக்டாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு எஃபெக்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, லேயருக்கு வாங்க. எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸோட லிங்க், அதாவது இந்த எஃபெக்ட்ஸ் வந்து கெட் மோரில் போய் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த எஃபெக்ட்ஸோட நேம் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா, இந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங் போயிட்டு 50 இருக்கும், ஒரு 26 27 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு 26 வச்சுக்கிறேன். 6 வச்சுட்டு உங்களுக்கு இது செட்டிங்ஸ்லேன்னு பார்த்தீங்கன்னா கலர்னு இருக்கும், அது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் இந்த கலர் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த கலர் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த பக்கமும் அப்புறம் லாஸ்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எழுத்து விட்டுங்க. அப்போ தான் ஸ்டார்டிங்லேருந்தே கரெக்டாக வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி வரும், உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம். ஓகே, இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் எடுத்துக்கலாம். பிக்சல் லேப்பில் இருக்குது லிரிக்ஸ் வந்து என்ன கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு இவ்வளோதான், இப்படி தான் வரணும், இந்த இடத்துல இப்படி வரணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அனிமேஷன் வாங்க. அனிமேஷன் ஸ்வைப் பண்ணிட்டே வந்து என்ன வச்சுங்களே, சைல் டவுன் அந்த மாதிரி இருக்கும். சைல் டவுன் கரெக்டாக மென்ஷன் பண்ண தெரியல, நேம் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சாங்கை நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கனால சவுண்டை மட்டும் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி வைப்போம்.
இங்கே முடியுது ஓகேங்களா. முடியுதுன்னா கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த 2வது லைன் வந்து இந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே அனிமேஷன் போயிட்டு அதே கொடுத்துங்க ஓகேங்களா. ஓகேங்களா, 2 லைன் மட்டும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி பண்ணிக்கங்க ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் ஓகேங்களா. இது நான் இந்த வீடியோ நான் எதுக்கு நான் இன்றைக்கி போடுறேன்னா, இந்த எஃபெக்ட்ஸ் காண்டி மட்டும்தான். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் இந்த எஃபெக்ட்ஸ் காண்டி மட்டும்தான் நான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி மேக் பண்ணேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டவுன்லோடு போய்க்கலாம், பார்ட்டிகல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அந்த பார்ட்டிகல்ஸ் மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டிகல்ஸ் தான் நான் ஓகே கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக பேக் வந்தீங்கன்னா வச்சுங்களேன், பிளெண்டிங்னு இருக்கும், அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துங்க ஓகேங்களா. நான் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இமேஜை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. இமேஜை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ அனிமேஷன் இருக்கும், அது இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கீ அனிமேஷன், கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ அனிமேஷன் கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிங்க. ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ அனிமேஷன் கொடுத்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. அந்த மாதிரி ஜூம் அவுட் ஜூம் இன் மட்டும் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தள்ளி ஜூம் இன், கொஞ்சம் தள்ளி ஜூம் அவுட், லாஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்ளை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரையும் நான் உங்கள் விக்ரம், பாய்.